வணக்கம் நண்பர்களே. ஃபோட்டோஷாப் பற்றிய ஒரு சிறிய தகவல். நிறைய பேர் நிறைய வேலையில் இருப்பீங்க. நீங்கள் பிடிச்ச வேலையில் இருப்பீங்க, பிடிக்காத வேலையில் இருப்பீங்க. ஏற்கனவே கூடிய வேலையை வந்து இம்ப்ரூவ் பண்ணலான்னு நினைப்பீங்க, இல்லை புதுசாக இப்போ ஜாப் தேடலான்னு இருப்பீங்க. ஸோ உங்கள் அத்தனை பேருக்குமே ஒரு அருமையான வாய்ப்பு. ஃபோட்டோஷாப் ஆன்லைன் 1-to-1 கிளாஸஸ். லேர்ன் ஃபோட்டோஷாப் ஆன்லைன் 1-to-1 கிளாஸஸ். ஆன்லைன் ஸ்க்ரீன் ஷேரிங் மூலமாக நம்ம கற்றுத்தர போகிறோம். இது எதுக்காக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு கனவு இருக்கலாம், வாண்ட் ஏ ஜாப் இன் அப்ராட். நீங்கள் எந்த கண்ட்ரியில் போனீங்கனாலுமே ஃபோட்டோஷாப் ஜாப்னு கூகுள்கிட்ட பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அருமையான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். வாண்ட் ஒர்க் அட் ஹோம் ரிமோட் ஜாப்ஸ். இன்றைக்கி ஃபோட்டோஷாப்பில் ஏகப்பட்ட ரிமோட் ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது, அதுவும் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். வாண்ட் டு ஸ்டார்ட் ஏ டிசைனிங் கம்பெனி. ஃபோட்டோஷாப் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அழகான ஒரு டிசைனிங் கம்பெனி வைக்க முடியும். நீங்கள் என்னென்னலாம் டிசைனிங் கற்றுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தனித்தனியாக ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி ஆஃபீஸாக போட்டு பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஃபோட்டோஷாப்பை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா 15 இயர்ஸ் ஃபோட்டோஷாப் எக்ஸ்பர்ட் இங்கே அவைலபிள் இருக்கார், நீங்கள் அவர்கிட்ட கற்றுக்க போகிறீங்க. ஸோ ஏன் என்ஆர்ஐ ஃபோட்டோஷாப் ஆன்லைன் போட்டிருக்க அப்படின்னா, இன்றைக்கி என்ஆர்ஐ பீப்புள் நிறைய பேர் நான் ரெசிடென்டல் இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஆர்ஐ பீப்புள் உலகம் முழுக்க இருக்கீங்க, நம்மளுடைய சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவங்க பண்ணிட்டு இருக்கிற ஜாப்லேருந்து வேறு ஏதோ ஒரு ஜாப்புக்காக போயிருக்கலாம், பட் அந்த கண்ட்ரிலேயே நிறைய ஃபோட்டோஷாப் ஜாப் அவைலபிள் இருக்குது. நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே உங்களுக்கு கண்ட்ரியோட நேமை போட்டு ஃபோட்டோஷாப் ஜாப் அவைலபிள்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய கண்ட்ரியில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வேலையிலேருந்து அதிகமான சம்பளம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோட்டோஷாப் நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இப்போ வாங்கிட்டு இருக்கிற சேலரியுடைய அதிகமான சேலரி அருமையாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ வாங்க பார்க்கலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சும்மா கூகுளில் போய்ட்டு ஃபோட்டோஷாப் ஜாப் இன் இந்தியான்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப் ஜாப்ஸ் இன் யூஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4,64,000 ஜாப்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 9,761 ஜாப்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஃபோட்டோஷாப் ஜாப்ஸ் இன் யூகே அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 73,000 ஜாப்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி ஃபோட்டோஷாப் ஜாப்ஸ் இன் பஹ்ரைன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 301 இருக்குது. ஏன் பஹ்ரைன் போட்டுக்கன்னா, உலகத்திலே பணக்கார ஒரு நாடு, அந்த நாட்டிலே ஒரு சின்ன நாடுங்க, அந்த சின்ன நாட்டிலேயே 301 ஃபோட்டோஷாப் ஜாப்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது இப்போ கரண்ட்லி. ஸோ இந்த மாதிரி உலகம் முழுக்க நீங்கள் எந்த கண்ட்ரி போட்டு சர்ச் பண்ணாலுமே அந்த கண்ட்ரியில் ஃபோட்டோஷாப் ஜாப் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் நீங்கள் பார்த்துருக்கிற வேலையிலேருந்து நீங்கள் மாறுதலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துருக்கிற வேலையை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, அழகாக ஃபோட்டோஷாப்புங்கிற இந்த கோர்ஸை கற்றுக்கிட்டு நீங்கள் அழகாக இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த நாட்டில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ அதுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு. என்ஆர்ஐ பீப்புள் நோட் பண்ணுங்கள். இதுவே நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. இந்தியாவில் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதாலுமே எல்லா ஊர்லேயுமே நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஷாப் ஜாப்ஸ் இன் யூஎஸ்ஏ ரிமோட் அப்படின்னு போட்டிங்கன்னா, யூஎஸ்ஏயில் மட்டும் உங்களுக்கு ரிமோட்டாக ஹையர் பண்ணுறவங்களே ஒரு 2,000 ஜாப்ஸ் வந்து இப்போதைக்கு கரண்ட்லி 2,000 ரிமோட் கிராஃபிக் டிசைனர் ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ரிமோட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டிலேருந்தே ஒர்க் அட் ஹோம் கல்ச்சர் இப்போ போயிட்டுருக்கு இல்லைங்களா, அந்த ஒர்க் அட் ஹோம் கல்ச்சரில் நீங்கள் வீட்டிலேருந்தே தாராளமாக இந்த ஃபோட்டோஷாப் ஒர்க்ஸை வந்து நீங்கள் வாங்கி பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த ரிமோட் கிராஃபிக் டிசைனர் இந்த ஒரு ஜாப்னு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலுமே ரிமோட் ஜாப்ஸ் அவைலபிள் இருக்குது. மற்ற கண்ட்ரிஸ் மட்டும் இல்லை, இந்தியாவிலையும் ரிமோட் கிராஃபிக் டிசைனர் அவைலபிலிட்டி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னெல்லாம் ஜாப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய சேலரி ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த சேலரி எக்ஸ்ப்ளோரர் அப்படிங்கிற சைட்டில் போட்டுக்கிறாங்க. கிராஃபிக் டிசைனர் ஆவரேஜ் சேலரி யுனைடெட் ஸ்டேட்ஸ் கிட்டத்தட்ட இப்போ ரேனம் பார்த்திங்கன்னா $61,400 வந்து சொல்கிறாங்க. இதில் அதிகபட்சம் குறைச்சபட்சமாக பார்த்திங்கனாலுமே 28,300, ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 61,400, ஹை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $1,00,000 அவைலபிள் இருக்குது ஜாப்பு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் இந்த ஃபோட்டோஷாப். ஸோ இந்த ஃபோட்டோஷாப்பில் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணலாங்க. இதில் பண்ண முடியாத விஷயங்களே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நீங்கள் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டுன்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா டிசைனர் வாண்டட் அப்படின்னு வந்திருக்கு இல்லையா, இப்படி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ சோஷியல் மீடியா டிசைனருக்கு மட்டும் இன்றைக்கி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி. சோஷியல் மீடியா டிசைனர் என்னங்க, ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டா. ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அழகான ஒரு டிசைனர் ஒவ்வொரு பிஸ்னஸுக்குமே அந்த டெய்லி ஒரு அப்டேட் பண்ணி ஆகணும். அந்த அப்டேட் பண்ணுறதுக்கு அவங்களால பண்ண முடியாது, ஒரு டிசைனர் வச்சு பண்ணுவாங்க, அழகாக அந்த ஜாப்பை வெளியே கொடுத்துருவாங்க. அது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ரிமோட் ஜாபாக கொடுக்குறாங்க, அது ஃப்ரீலான்சர், ஒர்க் அட் ஹோம் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஜாப்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோஷாப் கண்டிப்பாக கற்றுருக்கணும். ஸோ இப்படி ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடிய இந்த ஃபோட்டோஷாப் ஜாப்பில் நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணலாம், ஆல்பம் டிசைனிங் பண்ணலாம், ஃப்ளெக்ஸ் டிசைன்ஸ் பண்ணலாம், போஸ்டர் டிசைனிங் பண்ணலாம், ஸோ விசிட்டிங் கார்டு டிசைனிங் பண்ணலாம், ப்ரௌச்சர் டிசைன் பண்ணலாம், ஃப்ளையர் டிசைன் பண்ணலாம், நோட்டீஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸாக போனீங்கன்னா வெப் பேஜ் க்ரியேட் பண்ணலாம், ஆப் டிசைன் பண்ணலாம்,
இந்த வெப்பேஜ் ஆப்பும் பார்த்தீங்கன்னா கோடிங் பண்ணி ஆகணும். பட் அந்த இன்டர்ஃபேஸு அந்த யூஐ யூஎக்ஸ்னு சொல்லுவாங்க, யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைன்ஸ், இது நீங்கள் பண்ண முடியும். ஸோ வெப்பேஜுடைய ஃப்ரண்ட் பேஜ் இல்லை ஒவ்வொரு பேஜ் எப்படி வரணுங்கிறத முதல்ல டிசைனர் ஒரு டிசைன் பண்ணிவிட்டு தான் அப்புறமா கோடாட்டு கொடுப்பார். ஸோ அந்த டிசைனராக நீங்கள் கிராஃபிக் டிசைனர், வெப்பேஜ் கிராஃபிக் டிசைனர், ஆப் யூஐ யூஎக்ஸ் கிராஃபிக் டிசைனராக நீங்கள் இருக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா டிசைன் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அது இன்ஸ்டா இன்ஃபோகிராஃபிக் டிசைனருக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. யூடியூப் கவர்ஸ், யூடியூப் தம்ப்நெயில்ஸ் இப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்படும். யூடியூப் கவர் மட்டும் உங்களுக்கு பண்ண தெரிஞ்சாலே நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்தீங்கன்னா தனக்கு வந்து யூடியூப் டிசைனுக்கு நம்மளுடைய வீடியோஸ்க்கு அட்ராக்டிவான கவர் டிசைன், தம்ப்நெயில் டிசைன் வேணுங்கிறாங்க. ஏன்னா கவர் தம்ப்நெயில் பார்த்து தான் மக்கள் வீடியோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடிய இந்த ஃபோட்டோஷாப்பை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கற்றுக்கலாம். நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலுமே அதை பற்றி பிரச்சனை இல்லை. இந்தியாவில் இருக்கலாம், இல்லை வேறு எந்த நாட்டில் வேணாலும் நீங்கள் இருக்கலாம், என்ஆர்ஐ பீப்புளாக இருக்கலாம். ஸோ ஒர்க் அட் ஹோம் வேணுமாலும் சரி, நீங்கள் ஒரு ஜாப் பண்ணமாலும் சரி, அல்லது நீங்கள் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னாலும் சரி. இப்போ நம்ம கம்பெனி சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த கம்பெனியில் நீங்கள் ஜஸ்ட்டு இவ்வளோ டிசைன் இதில் பண்ண முடியும். ஃபோட்டோ எடிட்டிங், நீங்கள் ஃபோட்டோ எடிட்டிங் மட்டும் நீங்கள் பண்ணாலுமே, அல்லது ஆல்பம் டிசைன் மட்டும் பண்ணாலுமே நீங்கள் அதுக்கு ஒரு தனி ஆஃபீஸ் போட்டு எல்லா ஸ்டுடியோவையும் நீங்கள் கான்டக்ட் பண்ணி அழகாக ஒரு டிசைனிங் சென்டர் ஆரம்பிக்க முடியும். ஃபோட்டோ எடிட்டிங் டிசைனிங் சென்டர் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் தனியாக ஜாப் ஆர்டர் வாங்கி நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் பண்ண முடியும். 4 பேர் நீங்கள் வந்து நிறைய மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு பெரிய டிசைனிங் கம்பெனியாகவும் பண்ண முடியும். இதே மாதிரி ஃப்ளெக்ஸ் டிசைனர்ஸ், போஸ்டர் டிசைனிங் மட்டும் நீங்கள் வந்து தனியாக ஆஃபீஸ் போட்டு பண்ண முடியும். விசிட்டிங் கார்டு மட்டும் தனியாக ஒரு ஆஃபீஸ் போட முடியும். ப்ரௌச்சர்ஸ், ஃப்ளையர்ஸ், வெப் பேஜ் கிரியேஷனுக்கு தனியாக நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போட்டு பண்ண முடியும். சோஷியல் மீடியா டிசைனுக்கு தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு பண்ண முடியும். இப்படி நீங்கள் எந்த டிசைன் எடுத்தாலுமே நீங்கள் இதுக்கு ஒரு தனியாக ஆஃபீஸ் போட்டு ஒரு டிசைனிங் கம்பெனி ஆரம்பித்து நீங்கள் சூப்பராக கலக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் அண்டு ஜாப் தேடக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு, இல்லை என்ஆர்ஐ பீப்புள், இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நீங்களே க்ரியேட்டிவாக டிசைன்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம். ஸோ இதை கற்றுக்கிறதுக்கு ஏஜோ கேட்டகரியோ எந்த லிமிட்டுமே கிடையாது. தாராளமாக யார் வேணாலும் கற்றுக்க முடியும். ஸோ இதை நீங்கள் தமிழ்லையும் கற்றுக்கலாம், இங்கிலீஷ்லையும் கற்றுக்கலாம். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் ஈஸியாக கற்றுக்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஃபோட்டோஷாப்பை ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூடிய இந்த ஃபோட்டோஷாப்பை நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். இந்த கால்ஸ் வரனால நம்ம அட்டன் பண்ண முடியாது. வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ், உங்களோட இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க, எதுக்காக நீங்கள் கற்றுக்கணும் விரும்புகிறீங்க அப்படிங்கிறது வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைம் அலோகேட் பண்ணி உங்களோட பேசுவோம். அதுக்கப்புறம் எப்படி செக் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோஷாப்புக்கான கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக ஆன்லைன் ஸ்க்ரீன் ஷேரிங் மூலமாக லைவாக பக்கத்துலேருந்து எடுக்கிற மாதிரியே ஆன்லைன் எடுக்க முடியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க.